சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேர் என்னங்க? ரமேஷ். ரமேஷ். என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறீங்களா? மேடம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறீங்க, ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறீங்களா? என்னவா இருக்கீங்க? ரயில்வேல பாயிண்ட்ஸ்மேன் நகர். பாயிண்ட்ஸ்மேனா இருக்கீங்க. போயிட்டு இருக்கீங்களா வேலைக்கு? காது கொஞ்சம் கேக்குது. அப்புறம் ஓ அப்படியா? காது லெஃப்ட் காது லெஃப்ட் மட்டுமா? இப்படி உட்காந்துக்கிறீங்களா? இந்த பக்கம் கேட்காது. சரி, இப்படி உட்காந்துக்கிறீங்களா? இந்த காதுல ரைட்டுக்கு. அம்மா நீங்க இப்படி வந்துருங்க. எத்தனை பேருங்க கூட பிறந்தவங்க? கூட ஒரு 2 பேர் தான். தங்கச்சி 2 தங்கச்சி. எல்லாம் படி கல்யாணம் பண்ணி எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க? எனக்கு மேரேஜ் ஆகல. உங்களுக்கு மேரேஜ் ஆகல? அவங்க 2 பேத்துக்கும் சிஸ்டர். அவங்க சிஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நீங்க தான் முன்னாடி நின்று எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் முன்னாடி நின்று அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல? ஒரே பையன் தானே நீங்க? இல்ல, அப்போ ஒரு சின்ன வயசுல ஒரு லவ். சரி. ஊட்டியில இது பண்ண மர்டர் பண்ணிட்டேன். எவிடன்ஸ் இல்லாம பண்ணேன். என்னது? ஊட்டியில எவிடன்ஸ் இல்லாம பண்ணிட்டேன். யார் பண்ணா? ஓ ஸ்லிப் ஆயிட்டான். அவ ஸ்லிப் ஆயிட்டான். புரியல எனக்கு, சொல்லுங்க. இல்ல, என் கூட வந்தா கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டா அப்படி மலையில. அதான் கொஞ்சம் மென்டல் மாதிரி. எத்தனை வயசுல? எப்போ? அதாச்சு 3 இயர்ஸ். எவ்வளவு வயசு அந்த பொண்ணுக்கு? ஒரு 37 32 இருக்கு. 32. அந்த பொண்ணுக்கா உங்களுக்கா? இல்ல பழக்கம் இல்லைங்க, அந்த அந்த இறந்து போன பொண்ணுக்கு. சுவாதி பேரு. சுவாதி. சரி, எத்தனை வயசு அந்த பொண்ணுக்கு? எத்தினி? என்ன வயசு? அதான் 32ன்றல. அந்த பொண்ணுக்கு 32 ஆயிடுச்சு. 32னா அப்ப கல்யாணம் அவங்க முதல் கல்யாணமா அந்த பொண்ணுக்கு? இல்ல, கொஞ்சம் இதுவாயிட்டாங்க வீட்ல. கொஞ்சம் அவங்க வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம். ஹஸ்பண்டா? ஓ, ஏற்கனவே கல்யாணம். இல்ல இல்ல, ரொம்ப ஜாலியா தான் போனோம் டூரு. டூர் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் இதாயிடுச்சு. ஃபேமிலி பிரச்சனை, அதனால கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டோம். நாங்க ஹெல்ப் பண்ண போனோம், ஆனா முடியல எங்களால. யார் யாரு? எங்க நாங்கன்னா யார் யாரு? ஒரு 6 பேர் போய். அவ சரியான பொண்ணா? நீங்க லவ் பண்ண பொண்ணா இல்ல சும்மா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா போனோம் நாங்க. ஃப்ரெண்ட்ஸா? இதுக்கு 6 பேர் போனீங்க? யார் யாரெல்லாம் போவோம்? இல்ல, நைட்டு லாட்ஜ்ல இருக்கும்போது அவ தனியா போயிட்டாங்க. தனியா போய் சூசைட் ஆயிட்டா. அதுதான் கொஞ்சம் எஃபெக்ட் நமக்கு. கொலை பண்ணிட்டேன் நீங்க? நான் மர்டர் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. ஆடா சும்மா. என்னமா அது? சொல்றதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரியாதுமா. இல்ல, இது முதல்லயே சொல்லிருக்காரா உங்ககிட்ட? சொல்லலையே. சொல்றாரு. அது தலையில கரண்ட்ல கம்பத்துல அடிபடுது. அதுல இருந்தா கொஞ்சம் ஒரு மென்டல். உங்களுக்கா? லைட்ஸ் எனக்கு ஆகாது. இல்லைங்க, அந்த பொண்ணு தானா இறந்ததா? யாரும் மர்டர் பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே, அது என்னது? அது மர்டர் தானே. கணக்கு கூட போனா நீங்க தானே இட்டுன்னு போய் சாவச்சிங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். இல்லையா? யார்? அவங்க அம்மா அப்பா கேட்டாங்களா? அவர் ஹஸ்பண்ட் இல்ல, இருக்காரா? ஒரு சந்தேகத்துல. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷன் இருக்காரா? இல்ல அம்மா அப்பாவா? இல்ல இல்ல, பேச்சுலர். பேச்சுலர் தான். இன்னும் சந்தேகம் தான் இருக்குது. எந்த ஊர் பொண்ணு? பொண்ணு இங்கதான், நம்ம இது தமிழ்நாடு. தமிழ்நாடு? சென்னையா? சென்னை. பெரிய விஷயத்த சொல்றீங்க. உங்க வந்து ஒரு அதுதான் இன்னும் மேரேஜ் பண்ணாது. ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இருக்கீங்களா? ஆமா, ஒரு ஃபீலிங்ஸ். என்னடா ஒரு பொண்ணு நம்மளால போயிடுச்ச உயிர், அந்த மாதிரி ஒரு. இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? இல்ல, எனக்கு இந்த வெயில கொஞ்சம் வந்து நான் தலை. சரி, எப்படி சாப்பிடுறது? சாப்பாடு நைட்டுக்கு தான் சாப்பிடுவேன், காலைல மதியானம் தான் சாப்பிடுவேன். அப்படியாமா? சண்டை தான். காலைல கூட தோட போய்மாவா அடிக்கிறேன். சாப்பாடு செய்யல, லேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சாப்பாடுலாம் சண்டை தான். 3 நேரம் சாப்பிடுவாருல்ல? அதுல கரெக்டா டைம் சாப்பாடு வேணும் கொடுப்பாரு. என்ன சாப்பிட? நான்வெஜ் எல்லாமே கேட்பாரு. எல்லாமே செஞ்சுதான் கொடுப்பேன் நானு. கொஞ்சம் தண்ணி தண்ணி போய்த்துன்னு ஒருத்த காலையோட லேட் ஆயிடுச்சு. தோட போய் தெரியல, இன்னும் நாஷ்டா செய்யாத கறி அப்படின்னு. சின்ன வயசுல இருந்து அப்படி இருப்பாரா? இப்ப இடையில இப்படி ஆயிட்டாராமா? இப்பதான் 25 வருஷமா அந்த மாதிரி இருக்குது. 25 வருஷமா இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்ற லவ் ஃபெயிலியர் காரணமா இருக்குமா? 10 பைசா சம்பாதிச்சு 10 பைசா என்கிட்ட கொடுத்து கிடையாது. அது வேற மூலமா போயிடுச்சு. அது யாராரு பேச்ச கேட்டு அவன் இஷ்டம் போல ஆடிட்டான். வினோதமா நடந்துக்கிறீங்களாமே? ஏன் மேடம் வித்தியாசமா நடந்துக்கிறீங்களாமே? என்ன? ஆமா, சாக்கடை தண்ணியில எல்லாம் குடிச்சிருவீங்க, சாக்கடையில விழுந்துருவீங்க. இரும்பு தூக்கி கத்தியத்தை குத்திடுவான் ஒரு ஆத்தத்துல.
அடிக்கிறேன் வெட்டுறேன் அந்த குத்துறேன் மாதிரி ஒரு அம்மா கோவம் மட்டுமா இல்ல எல்லாத்தையுமேவா? எல்லாத்தையும் ஒரு இது அக்கா மாதிரி ஆயிடும். தங்கச்சி எல்லாம் வீட்டுல ஒரு இல்லம்மா கரெக்டா உங்களையே அவங்க பொண்ணுகளை மட்டும் பண்றாரா இல்ல வர்றவங்களே பக்கத்துல எல்லாம் வரவங்களும் பண்றாரா? கிடையாது. எங்களை மட்டும் ஆக மாட்டேங்குது. அக்கா தங்கச்சிங்க அம்மா சுச்சுவேஷன் வந்து சரி ஆக மாட்டேங்குது. எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லைங்க பில்டிங்கில் பவர் சர்க்குலேஷன் நிறைய இருக்கு இந்த மாதிரி கரண்ட் லைட்ஸ் எல்லாம் அவுத்து கிடச்சிடும். இருமா அங்கே எர்த்திங் நிறைய ஃபால்ட் இருக்கு கரண்ட். சரி அதனால கொஞ்சம் பில்டிங் ஷேக்கிங்காக இருக்கு எங்கள் வீட்டு இது. ஆனால் இவங்க பண்ணுறது சரியில்லை. அது என்ன பண்றாங்க அம்மா? அதான் பில்டிங் அம்மா தப்பு கொஞ்சம் இபி பண்றாங்க ஷேக்கிங். கேட்டுருமா? அம்மா தங்கச்சின்னு தப்பு பண்ணா கூப்பிட்டு நம்ம கேட்டுருவோமா? அம்மாட்ட கேக்குறேன், அம்மாட்ட சொல்றேன், அம்மா ஏம்மா அப்படி பண்றீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். எங்களை நம்பி வந்துட்டீங்க, இன்னைக்கு வந்து அம்மாட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். சொல்வதெல்லாம்